அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இல்ல ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஏன் வரல. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாமானுக்கும் முதல் வணக்கம். அப்படி பெரிய விஷயத்துல நான் சொல்லவே இல்லை. கேட்டேன், ஒரு படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பா வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியா இருக்காங்க. எனக்கு பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தப்பா பேர் தெரியாம ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காரு. இல்ல கதாநாயகன் சொன்னாரு, இல்ல அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க. சரி, பிஸியா இருக்கு, நல்ல விஷயம் தான். சரி, இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும், நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும், இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது ஒரு அருமையான ஒரு, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும், நாங்களே சொல்ல வேண்டும் என்றால், ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்துடைய குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பது பற்றி பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்களும் எத்தனையோ படங்கள், எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம், எத்தனையோ வெளியிடுறோம். இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேய்க்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்கும். 26 விஷயம் சொல்லியிருந்தாரு, அது அவரோட நம்பிக்கை. அது நல்ல விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. நம்ம இளவரசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன சார் பேரு சார் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப பேரு சார் நம்பிக்கை இல்லை. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க? அது அரசியல் மேடையாக்க வேணாம். இல்ல இல்ல, கூட்டம் இல்ல, அரசியல் மேடையாக்க வேண்டாம். நான் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு முதல்ல அந்த டக்குனு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைல்ல தான் பார்த்தேன் 3 days முன்னாடி. அவர் ஜூம் பண்ணி பார்த்த உடனே இது ஏன் ஒரு புதுசாக ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் கதைக்குள்ள ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்பதான் தெரியுது. அவர் மேல கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கும் பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண ஒரு 180 படம் பண்ணாரா, நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாம இந்த படத்துல ஒரு முக்கியமா ரீரெக்கார்டிங், அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு அவ்வளோ அழகா ஒரு பொய்டிக்காகவும் ஒரு த்ரில்லர் படத்துல ஒரு மெலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் எனக்கு மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிகை தொழில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணாரு. எனக்கு இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை என்ற அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பாத்தியப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம். ஸோ அவங்களோட பையன் சொன்னோன்னு தான் உடனே நான் வந்தேன். உடனே வந்ததில்ல, அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது உடனே அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினாரு. அப்போ பேசும்போது உடனே அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படி பேசினார். புரியுது உங்களுக்கு? உடனே நம்பிக்கை வரதுன்னு அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்புங்க சொன்னோம். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்ட யாரு மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. அது இல்லாம கலைஞர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் நல்லா பேச நல்லா அழகா ஷார்ட் ஒரு அருமையா கட் பண்ணிருந்தாரு. ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டா பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவரோட முதல் படம் சார், முதல் படமா இல்ல, அது ரொம்ப பிடிச்சது. நல்லா பண்ணியிருந்தாரு சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாரும் அறியாத ஒரு படம் தெரியாம அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரும் ஒருத்தர் வச்சு வரணும்னாங்க. அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகர் வர போறாரு. அது வரும்போது அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தினேஷ், தம்பி தினேஷ் அவரும், மேலும் மலை மேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவரு
நல்லா பண்ணி உங்க இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலிருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்காரு. அவருக்கு பத்திரிகையாளர் நம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடகம் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நடிக்காத ஒரு படத்துக்கு பேசுறேன்னா இது 2வது தடவையோ 3வது தடவையோ நினைக்கிறேன். இப்பதான் இயக்குனர் பேரரசு சாருடைய கஷ்டம் எவ்வளவு இருக்கும்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. தினமும் அவர் யார் பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அதை என்கரேஜ் பண்ற ஒரு நல்ல இதயம் அவரு. உண்மையிலேயே பாராட்டியே தீரணும். சோ நான் இந்த படத்துல நடிக்கிறனாலும் இதுல ஒர்க் பண்ற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அழைப்பின் பேர்ல இங்க வந்திருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. பட் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். படம் அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை, ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமால ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு சார். நிச்சயமா நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவா வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் கோபி சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்ல ஒரு படம் கொடுத்திருக்காருன்னு தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன். அதோட பாதிப்பு இதுல சில காட்சிகள் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லரா ஒரு அற்புதமான ஒரு படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்தோட காட்சிகள் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம், ரொம்ப அற்புதமா இருந்தது சார். மியூசிக் டைரக்டர் சார், நீங்க ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வரணும்னு நான் ஆண்டவரை பார்த்துக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ரொம்ப நாளா நான் மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள்ல ஃபைட்டர் இல்லை, நான் நிறைய பேர் என்ன ஃபைட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் ஃபைட் மாஸ்டர் கிட்ட, கண்ணக்கண்ண மாஸ்டர் கிட்ட நான் நிறைய படங்கள்ல ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளம் நடிக்கும் போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியா ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரிய பிரகாஷ் சாருடைய படத்துல நான் மெயின் வில்லனா பண்ணேன். முறையா தமிழ்ல மெயின் வில்லனா பண்ணது அந்த படம் தான், வருஷ நாடு. அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான். எனக்கு அவ்வளவு அற்புதமா கிளைமேக்ஸ் காட்சிகள்ல ஃபைட் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைட் முடிச்சு லாஸ்ட் நாள் போகும்போது, நீ பெரிய நடிகன் அவரோட இத்தனை நாளா நீ மிஸ் பண்ணிட்டாங்க உன்ன, நீ பெரிய நடிகனா வருவ, பெரிய வில்லனா வருவன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைச்சாரு. நன்றி மாஸ்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ராமேஸ்வரத்துல. அதே மாதிரி என்னோட நண்பர் அப்புக்குட்டி, நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்துல நடிச்சோம். படம் ஃபுல்லா அவர் தூக்கிட்டே இருக்கிறதா வேலை. நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருந்தேன். ஒரு பீரியட் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் அவர் நேஷனல் அவார்டு வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு படத்துல நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம். இந்த படத்துல ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர், நல்ல நண்பர். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு அப்புக்குட்டி. அப்புறம் என்னோட நண்பர் சவுந்தரராஜன் சார், செடிகளை வளர்க்கணும்னு ரொம்ப பாடுபட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அரசியல குதிச்சிருக்காரு. ஆனா பல வருடங்களா பல பேருக்கு செடிகளை தானமா கொடுத்திருக்காரு. நிறைய இடத்துல செடியை வளர்த்திருக்காரு. அந்த வகையில நான் எங்க ஊர்ல மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. நான் கேட்ட உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட 50 60 நினைக்கிறேன் 60 செடிகள்ல அவரே அவரோட டீமோட எங்க கோயில் வளாகத்துல நட்டுட்டு போனாரு. நன்றி சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70% மரமா இருக்கு சார். மீண்டும் உங்களை அழைப்போம், நீங்க அதை பார்க்கணும். அதை இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே
என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். என் நெஞ்சில் கூட இருக்கும் என் அன்பார்ந்த நண்பா, வேற லெவல் நண்பா, தளபதி மிகப்பெரிய ஃபேன் எங்க டைரக்டர். அவருக்காக தான் இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து ஆனந்த் பாட்டி. எல்லாரும் விஜய் டிவில ஜி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. கலகு பகுதியாரு, பாவம் கணேசன் சீரியல், ராஜா ராணி, அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஆடி இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு 4 கைத்தட்டல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் தாதா 87 சொல்லி ஒரு படத்துல சாருகாசன் சார் படத்திலேயே லீடு பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததா வந்து யாதும் அறியான் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து தலைவா பண்றீங்களா அப்படின்னு. அண்ணே என்னண்ணே இதெல்லாம் கேக்குறீங்க, நீங்க கூப்பிட்டா நாங்க வந்து பண்ணிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணனதுதான். ஒரு சூப்பரான ரோல் கொடுத்திருக்காரு. அதுக்காக வந்து எங்க படத்துக்கு வந்து ப்ரமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2-3 டைலாக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. மட்டும் நான் சொல்லிடுறேன். கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, லாரி ஓடணும்னா வேணும் டயரு, யாதும் அறியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்துல. அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு, யாதும் அறியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலக்க போறோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன அடையாளம் 2016 கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்த சேனல்ஸ்ல என்ன கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா வந்து சிவானா வாய்ஸ், எஸ்கேனா வாய்ஸ் கலக்க பகுதியார்ல ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளா எனக்கு கிடைச்சது. என் அண்ணன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ணா வந்து எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு 2 வரியில பேசி காமிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பேசலாமாங்க? ஹாய், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி யாதும் அறியான் படத்தை உங்க டீமை பார்க்கும்போது. நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா? ஓப்பனா சொல்றேன், இந்த படம் வேற லெவல்ல வருங்க. அதுவும் ஆனந்தன் ஒரு பையன் வேற பண்ணிருக்காப்ல, அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ணா சொல்ற மாதிரி நீங்க பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஓகே, அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறைய எனக்கு விஷ் பண்ணிருக்காங்க. என் பொண்ணு கூட பேர் அவர் தான் வச்சாரு. இந்த படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து அண்ணா இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. நீங்க உங்களோட சப்போர்ட்லயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவ்வளவு கிரியேட்டிவா எங்க டைரக்டர் பண்ணாரு. அதுவும் நல்ல வைரல் ஆகி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. படமுமே சூப்பரா வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, இது நான் சொல்லி ஆகணும், எங்கேயா ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அப்படின்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க பூந்தமல்லியில இருந்து சினிமா வாய்ப்பு தேர்றதுக்காக சாலிகிராமம் வரணும். அப்ப என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் நம்ம சாலிகிராமத்துல ரூம் எடுத்துடலாம், அப்பதான் ஆடிஷன் சீக்கிரமா வரும், ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து அது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாங்க. கண்டிப்பா சாலிகிராமம் நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க. இது வந்து ஒரு ரிக்வெஸ்டா கேக்குறேன். இன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்திருக்காரு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணிருக்கோம். எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் சார், அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள், ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.